சுமன், கமெண்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. இவரோட கொள்ளு தாத்தா அவரோட செல்ஃப் செக்யூர் ப்ராப்பர்ட்டிய இவரோட தாத்தாக்கு உயில் எழுதி வச்சிருக்காரு. இப்ப இந்த தாத்தா இவரோட அம்மாவை விட்டுட்டு இவங்க அம்மாவோட தம்பிக்கு மட்டும் உயில் எழுதி வச்சிருக்காரு. இப்ப இவரோட அம்மாவால அந்த ப்ராப்பர்ட்டியில ரைட்ஸ் கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே, இந்த விஷயத்துல உயில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. பொதுவாகவே உயில் எழுதி வச்சுட்டா யார் மேலே எழுதி வச்சாங்களோ அவங்களுக்கு அது சுயசம்பாத்திய சொத்தாக தான் கருதப்படும். இந்த விஷயத்தில் இவரோட தாத்தாவோட அப்பா இவங்க தாத்தாக்கு உயில் எழுதி வச்சிருக்காங்க. அதனால இவங்க தாத்தாக்கு செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டியாக தான் கன்சிடர் பண்ணப்படும். அதனால இவங்க தாத்தாக்கு யாருக்கு உயில் எழுதி வைக்கணும் அப்படிங்கிற எல்லா உரிமையுமே இருக்கு. இதுவே இவங்க தாத்தாவோட அப்பா உயில் எழுதி வைக்காம இறந்திருந்தாங்க அப்படின்னா இது இவருக்கு பூர்வீக சொத்தா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். பூர்வீக சொத்தா இருக்கும் பட்சத்துல இவங்க அம்மாவால ப்ராப்பர்ட்டி கிளைம் பண்ண முடியும். ஆனால் இந்த விஷயத்தில் இவங்க தாத்தாவோட அப்பா என்ன டேட்டில் இறந்தாங்க, உயில் ரெஜிஸ்டரா அன்ரெஜிஸ்டரா, இந்த மாதிரி நிறையா சினாரியோஸ் வச்சு ஜட்மெண்ட்ஸ் மூலயமா, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் மூலயமா இவங்க அம்மாவுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கிளைம் பண்ணலாம். இந்த விஷயத்தில் டாக்குமெண்ட் அப்புறம் சில சினாரியோஸ்லாம் பார்த்தா தான் இவங்க அம்மாவுக்கு ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் எதுக்கும் லோக்கலில் அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணிக்கிறே கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.